வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் நடித்த ஸ்ரீதிவ்யா அதனை அடுத்து பென்சில், ஈட்டி உள்ளிட்ட சில படங்களில் கமிட் ஆனார். அந்த படங்களின் மாடர்ன் காஸ்டியூம் என்பதோடு ஓரளவு கவர்ச்சிகரமாகவும் நடித்துள்ளார். ஆனபோதும் அவரது முதல் படமே கிராமத்து படமாக அமைந்துவிட்டதால் ஸ்ரீதிவ்யாவுக்கு குறைவான சம்பளமே கொடுத்துள்ளார்களாம். அதனால் இப்போது யாராவது கிராமத்து கதை என்று அவரை தேடி சென்றாலே இப்போதைக்கு அந்த ஐடியாவே இல்லை என்கிறாராம். காரணம் கேட்டால், கிராமத்து கதைகளை நடிப்பதால் நல்ல குடும்ப நடிகை என்கிற இமேஜ் கிடைக்கும், திறமையை வெளிக்காட்ட நிறைய வாய்ப்பு இருக்கும் என்பதால் தான் அதில் ஆர்வமாக நடித்தேன். ஆனால் கோடம்பாக்கத்தை பொறுத்தவரை கிராமத்து கதைகளை நடிப்பவர்களை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். குறிப்பாக சம்பளத்தை குறைத்து விடுகிறார்கள். அதனால் இனி நானும் நயன்தாரா, அன்சிகா பாணியில் அதிரடி நடிகையாக ஒரு ரவுண்ட் வரப்போகிறேன். கதைக்கேற்ப எப்படி வேண்டுமானாலும் என்னால் நடிக்க முடியும் என்கிற துணிச்சல் இருக்கும்போது எதற்காக மார்க்கெட்டில் பின்தங்கி இருக்க வேண்டும் என்கிறார் ஸ்ரீதிவ்யா.